ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு செப்டம்பர் 18 பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம். இந்த வருஷத்துலேயே இதுதான் கடைசி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு 18 நடக்குது. இது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது, எவ்வளோ நேரம் நடக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டைமில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் அப்படின்றது என்னென்னா, சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் பூமி வந்துடும். ஸோ நிலாவை மறைச்சிரும் சூரியன்கிட்ட இருந்து. அதை தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூரியனால் நிலா மறைக்கப்படுறது தான் சந்திர கிரகணம். இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா பகலில் நடக்குது. நாளைக்கு எத்தனை மணிக்குனா, காலையில் 6:11 மணிக்கு ஆரம்பித்து 10:17 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ காலையில் 6:11 to 10:17, ஸோ 4 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு நடக்குது. இது பகலில் தான் நடக்குது. ஸோ நமக்கு பகலில் நார்மலாகவே நீங்கள் நிலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் தெரியாது. அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இது நார்த் இந்தியாவில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் தெரியாது. ஆனாலும் சந்திர கிரகணம்ன்றது நடக்க தான் போகுது. ஒரே ஒரு நிலா, ஒரே ஒரு சூரியன், அது மாதிரி ஒரே ஒரு இது நடக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு தெரியாது. ஸோ அதை நினச்சி ரொம்ப பயப்படணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில விஷயங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கலாம். ஃபுட்டு ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியாக போகணுன்னா அந்த 4 ஹவர்ஸில் நீங்கள் போய்க்கலாம். எனக்கு அன்றைக்கி தான் டெலிவரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, அன்றைக்கி குழந்தை பிறக்கலாமா, தாராளமாக பிறக்கலாம். நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போங்க. வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. அந்த டைமில் குக் பண்ணலாமா, குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட்லாமா, நிறைய பேருக்கு வரும். தாராளமாக அந்த டைமில் குக் பண்ணலாம். குக் பண்ண உணவுகளை சாப்பிட்லாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஹவர்ஸ் 4 மணி நேரம் நடக்குதுல்ல, அந்த 4 மணி நேரமும் வெயிலில் வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏதாவது போகணும் இம்பார்ட்டன்னா போயிட்டு வந்துடுங்க. இல்லைனா பில்டிங்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் அந்த 4 ஹவர்ஸுமே வெளியே ரொம்ப நேரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா வயிறு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. குழந்தை வயிற்றுக்குள்ளே நமக்கு நல்ல பனிக்கூடத்துக்குள்ளே தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக. அதே மாதிரி அந்த டைமில் ஹெவியான உணவுகள் எடுக்காதீங்க. பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்போது உங்களுக்கு இந்த வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்லே சொல்லியிருக்காங்க. நான் கிரகணம்னு தெரியாமல் சாப்பிட்டேன், நான் வாமிட் எடுத்துட்டேன் அப்படின்னு. அவங்க யதார்த்தமாக வாந்தி எடுத்தாங்களோ இல்லை கிரகணத்தினால சாப்பிட்டு வாந்தி எடுத்தாங்களோ ஷியூராக தெரியாது. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் உணவுகள் ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுக்கிறது நல்லது. நீர் ஆகாரங்கள் நிறைய எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி இந்த கிரகணங்கள் அப்போது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை கர்ப்பிணி பெண்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பன்னு கிடையாது, எப்பயுமே நீங்கள் அந்த ஷார்ப்பான பொருள் எல்லாமே, நைஃபு, சிசர்ஸ், இது எல்லாமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கிரகணத்தப்பையும் இது பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நம்மளை மீறி அது கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லாம் நெட்டு குத்தா நின்றுச்சு, உலக்க நின்றுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அது அதோட அந்த ஃபோர்ஸ்னால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திங்ஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். அப்புறம் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் பெருசாக அதை நினச்சி ஒரியாக வேண்டாம். அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சாமி ரூம் க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் டவுட் வரும். அதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.